ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சு அர்ச்சனை செய்கிறது எப்படி, இது செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிபாடு, அதை பற்றி தான் நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவள் தாய் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமியின் அருளால் செல்வ நிலை உயரும். செல்வம் எந்த ஒரு இடத்திலும் நிலையாக இருக்கிறதில்ல. அப்படிங்கிறதுனால நாம் அப்பப்போ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய செய்ய நிலையற்ற செல்வமும் நிலையாக நம்மிடம் தங்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வ வளம் தான். அப்படியே இருந்தால் அது கரைஞ்சிரும் இல்லையா? அப்பப்போ இந்த செல்வ வளம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்முடைய செலவுக்கு மிஞ்சிய செல்வ வளத்தை நம்மளால் பெற முடியும். அப்படி செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி தாயாரை பலவிதமான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சாலும் இந்த சூட்சமமான முறைப்படி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சத்தை நாம் எளிதாக பெற முடியும். இந்த வழிபாட்டை எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமி, அமாவாசை இது போன்ற தினங்களில் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சித்திரஹோரையில் இந்த வழிபாடை செய்யலாம். அதுவும் இல்லை அப்படின்னா சுப முகூர்த்த நாளாக பார்த்து தேர்வு செஞ்சு தொடர்ச்சியாக 48 நாட்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வரலாம். இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 108 எண்ணிக்கையில் ₹1 நாணயங்களை வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 108 ₹1 நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதோட மாதுளம்பழ முத்துக்களும் வச்சுக்கோங்க. மாதுளம்பழத்தை பிச்சு தனித்தனியாக அந்த முத்துக்களை எடுத்து வச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு செய்ய நேரம் இல்லை அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே இதை செய்யுங்க. நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட படமோ இல்லை விக்கிரகமோ வச்சுருப்போம். அந்த படத்தையோ விக்கிரகத்தையோ நல்லா சுத்தம் செஞ்சு படத்தை நல்லா பன்னீரால் தொட்டு சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. விக்கிரகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பால், அதுக்கப்புறமா பன்னீர், மஞ்சள், குங்குமம் இதால் முடிஞ்சால் அபிஷேகம் மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. நல்ல வாசனை மிகுந்த ஊதுபத்தி சாம்பிராணியை வச்சுக்கோங்க. இப்போது ஒரே ஒரு ₹1 நாணயத்தையும் அந்த ஒரு மாதுளம்பழ முத்தையும் எடுத்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யுங்க. இது ரொம்ப எளிமையான மந்திரம் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இதை நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இதுலேயோ எழுதி வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு நாணயத்தையும் எடுத்து அதோட மாதுளம்பழ முத்துக்களை சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனையை நிறைவு செஞ்சதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கப்புறமா மாதுளம்பழ முத்துக்களை மட்டும் தனியாக எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த ₹1 நாணயங்களை மறுநாள் எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த முறையில் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதனால் செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எளிமையான இந்த சூட்சமமான வழிபாட்டு முறையை பின்பற்றி நீங்கள் முழு நம்பிக்கையோடு யார் ஒருத்தர் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு செல்வ வளம் நிச்சயமாக அதிகரிக்கும்.
கிடைக்கும். இதை நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.